ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் ஷெடியூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நடத்தியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 8 ஷெடியூல் இருந்துச்சு, அப்புறமா மொத்தம் இப்போ கரண்ட்டாக 12 ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 12 ஷெடியூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு சில ஷார்ட்கட்லாம் சொல்லி எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம், எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஷெடியூல் ஆட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்கட் சொல்கிறேன், மொத்த ஷெடியூல்ஸோட நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நான் சொல்ல விட்டதுனால ஸோ இப்போ அந்த ஷார்ட்கட் ஒரு 2 மினிட்ஸில் பார்த்துட்டு நம்ம சோர்சஸ் போயிடலாம். நீங்கள் ஷெடியூல் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகே? ஸோ நம்ம இந்த கிளாஸஸில் வந்து சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஓகே, ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்ற இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 12 ஷெடியூலையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல் இருக்கு இப்போ. ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டாக வந்து 12 ஷெடியூல் இருக்கா? ஸோ டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியை சொல்லக்கூடியது. டெரிட்டரி நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்னன்னு பார்த்துருப்போம், நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட், நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ டீன்றது டெரிட்டோரியை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இ அப்படின்றது எமாலுமெண்ட்ஸ். செகண்ட் ஷெட்யூல் என்னன்னு பார்த்தோம், சேலரி. எமாலுமெண்ட்ஸ் என்ன, சேலரிஸ் அப்படின்னு சொல்லி யாரோட சேலரி அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ஈன்றது எமாலுமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷனை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. அஃபர்மேஷன் என்ன, உறுதிமொழி. ஓத் அண்ட் அஃபர்மேஷன் தேர்ட் ஷெட்யூல் பார்த்தோமா. ஸோ ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஆர் ஃபார் ராஜ்யசபா. ராஜ்யசபால எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கோம், ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சீட் அலோகேட் பண்ணிருக்கோம், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்றது தான் இந்த 4th ஷெட்யூல். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், ஃபோர்த் ஷெட்யூல். ஓகே, சோ 5th ஷெட்யூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஷெட்யூல்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே, சோ அதான் எஸ்ல எஸ். ஓகே, ஆர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா. ஓகேவா? E for E, T for T. ஓகே, சோ அடுத்தது O அப்படின்றது இதுல என்ன அப்படின்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே, அதர் ட்ரைபல் ஏரியாஸ் என்னன்னு பார்த்தோம், ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல ஏடிஎம்ல மணி இல்ல அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். அப்ப மணிப்பூர் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மணிப்பூர் வராது. அப்ப அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஓகே, ஓகே, சோ அதர் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்றது தான் இந்த ஓவை ரெப்ரசென்ட் பண்றது. ஓ ஃபார் அதர். ஓகே, அதர் ட்ரைபல் ஏரியாஸ். எஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் லிஸ்ட். ஃபெடரல் லிஸ்ட் என்னென்ன இருக்கு? ஃபெடரல் லிஸ்ட் நம்ம பார்த்தோம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை பத்தி என்னன்றதெல்லாம் லாஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, சோ எஃப் ஃபார் ஃபெடரல் லிஸ்ட். எஃப். ஓகே, சோ அடுத்து இந்த ஓ எப்படி என்னன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ரெப்ரசென்ட் பண்றது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகே, அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஷெட்யூல் ராஜ்யசபா, ஃபிஃப்த் ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், சிக்ஸ்த் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ், செவன்த் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து 8th வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஷெட்யூல்ல 8ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜ், பார்ட்ல 1+7 17 அப்படின்றது 1+7 தான் 8. ஸோ 17 வந்து பார்ட்ல லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடா சொல்லக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் அப்படின்றது 9th ஷெட்யூல். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மெயினா வந்து இந்த 9th ஷெட்யூல்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான் இனிஷியலா வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. சோ 9th ஷெட்யூல் வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேலிடேஷன் சர்டன் ஆக்ட்ஸ் னு பார்த்தோம். ஓகே, சோ இதான் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி சொல்றது தான் 9th ஷெட்யூல். டி அப்படின்றது டிஃபெக்ஷன். டிஃபெக்ஷன் லா, ஆன்டி டிஃபெக்ஷன் பார்த்தோம் இல்லையா? டிஃபெக்ஷன், டி ஃபார் டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகே, 52nd அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க 1985 ல பார்த்தோம். சோ பி ஃபார் பஞ்சாயத்து, எம் ஃபார் முனிசிபாலிட்டி. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி. ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, थैंक यू. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் டாபிக் போயிடலாம். சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போற டாபிக். ஓகே, ஓகே, சோ எல்லாத்தையுமே இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1.5 2x போட்டு பாக்குறதுனா பாருங்க. பட் ஆனா பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா லிசன் பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க், ஒரு க்ளூ மாதிரி சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்தெல்லாம் இப்போ வரைக்குமே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டான கண்டென்ட் தான்.
பட் ஆனால் ஸ்டில் இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் தப்பு பண்ணாமல் தெளிவாக படிச்சிடணும். ஓகே, சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு மேப் இருக்குல்ல, இதான் வேர்ல்டு மேப்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு சென்டராக போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடில் ஒரு கண்ட்ரி போவேன், அப்புறம் இந்த சைடு இங்கே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, இங்கே செகண்ட் கண்ட்ரி, இங்கே தேர்ட் கண்ட்ரி, இங்கே ஃபோர்த் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்னில் சொல்லுவேன். என்னென்ன கண்ட்ரின்றதை ஈஸியாக நீங்கள் ரீகால் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்படி போகும்போது ஓகே, இந்த சைடு போகும்போது என்ன கண்ட்ரி, இந்த சைடு போகும்போது நம்ம இந்தியாவை இதாக வச்சு, ஓகே, இந்தியாவை வச்சு இந்தியாவுக்கு ஈஸ்ட்டு இந்தியாவுக்கு வெஸ்ட்டுன்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ தட் கண்ட்ரியோட நேம்ஸும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்த்தோம். பிரியாம்பிள் இருக்கும், 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 25 பார்ட்ஸ் இருக்கு, இப்போ 12 ஷெட்யூல்ஸ் வந்து இப்போ இருக்கு. அப்புறம் ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம பார்த்தோம், இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுறதுக்கு 60 கண்ட்ரிலேருந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதையும் பார்த்தோம். 64 லட்சம் செலவு பண்ணியிருப்போம் அப்படின்றதெல்லாமும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி முக்கியமான ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எந்த ப்ரொவிஷன் எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றது தான் இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 கண்ட்ரி நம்ம இந்த சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த 11 கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமிகாந்த்லையும் கொடுத்துருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஸோ இந்த 11 கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து எந்த ப்ரொவிஷன் அப்படின்றத நீட்டாக நம்ம வித் ஷார்ட்கட் அண்ட் க்ளூஸோட படிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 11 கண்ட்ரி என்னன்றது நமக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு பேட்டர்ன் மாதிரி சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல வெஸ்ட்ல அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ பொறுமையாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஜப்பான் வந்து ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரி. ஓகே, ஸோ ஜப்பான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஸோ ஜாப்பனீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒரு ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ ரோபோ மாதிரி கண்டினியூஸாக லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப உழைப்பாளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பராக ப்ரொசீஜர் டிசிப்ளின்டாக ப்ரொசீஜராக இருப்பாங்க ஜாப்பனீஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ரொசீஜர் படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அந்த மாதிரி. ஓகே, ஒரு டைட்டான ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் ஜாப்பனீஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியாவோட ஈஸ்ட் குட்டி கண்ட்ரியான ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய குட்டி கண்ட்ரியான ஜப்பானை பார்க்குறோம். ஸோ ஜப்பான்னாலே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணீங்கன்னா புரிஞ்சுப்போம். ஜாப்பனீஸோட ஒரு ஆட்டிடியூட், ஒரு பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இண்டஸ்ட்ரியஸாக பயங்கர லெபோரியஸாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜப்பான் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த சைட் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா குட்டி கண்ட்ரி. ஸோ இங்கே வந்து ஜப்பான் சின்ன கண்ட்ரி, இங்கே வந்து மொத்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல லாஸ்டா இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா சின்ன கண்ட்ரி. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பார்க்குறோம். சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு சட்ட திருத்தம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜர் சொன்னது வந்து சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் நாமினேஷன் டு ராஜ்யசபா. ஓகே, ஸோ எலெக்ஷன் டு ராஜ்யசபா. ஓகே, ஸோ எலெக்ஷன் டு ராஜ்யசபா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 விஷயம், ஒன்று ராஜ்யசபாவை பற்றி சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ராஜ்யசபா அண்ட் அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொன்னது தான் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ராஜ்யசபாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ஸோ எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படி இன்டைரக்ட்லி எலெக்டட் தானே ராஜ்யசபாவில் உள்ளவங்களாம் 2 விதமாக இருப்பாங்க. 250ல் 238 பேர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து எலெக்ட் பண்ணி ராஜ்யசபால ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 250 சீட்ஸ் டோட்டலி 238 இந்த மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. 12 வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ இங்க சவுத் ஆப்பிரிக்காவில் சொன்னதை என்ன சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷனை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நாமினேஷன் வந்து வேற ஒரு கண்ட்ரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எலெக்ஷனை பத்தி ராஜ்யசபால இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட எலெக்ஷனை பத்தி சொன்னது சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் சொன்னது சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே கொஞ்சம் யூனிக்கானது, அமெண்ட்மெண்ட் அண்ட் ராஜ்யசபா அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பிரான்ஸ். இது வந்து நமக்கு தெரியும், பிரான்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு கான்செப்டும், அதே மாதிரி லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி பிரியாம்பிள் வந்து எல்லாருமே பல டைம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற அந்த ஐடியல்ஸையும் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு டேர்மையும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் கூட கேட்கலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ண ஃபியூச்சர் என்னன்னா அப்படின்னா ரிபப்ளிக்
அப்புறம் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஓகே, இது ஓகே. பிரான்ஸ் ஓகே. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டோம் ஜப்பானு, அடுத்தது இங்கே சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகிறோம் ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கீழே இருக்குது, ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸுக்கு போயிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனியை பார்த்துருவோம் அடுத்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜப்பானு, அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, அப்புறம் ஜெர்மனி. ஓகே, அங்கே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜெர்மனி. ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுவாங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ண ப்ரொவிஷன்ஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லை ஜெர்மனிலேருந்து அடாப்ட் பண்ண ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான் ஜெர்மனிலேருந்து, ஒரே ஒரு ப்ரொவிஷன் தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சஸ்பென்ஷன் அந்த ப்ரொவிஷனை வந்து அடாப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து தான். எமர்ஜென்சி அப்படின்றத டிக்ளேர் பண்ணால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 2021 எப்போவுமே சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 352 அப்படின்றத வந்து நம்ம டியூ டு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னால பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகல் 19 அப்படின்றது சஸ்பெண்ட் ஆயிரும், 358 உள்ள வரும், 319 சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சி அப்போ நம்ம டீடைலாக பார்க்கலாம். ஓகே, பட் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து சஸ்பெண்ட் ஆயிரும் டியூரிங் எமர்ஜென்சி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆகும் டியூரிங் எமர்ஜென்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி கான்ஸ்டியூஷன் வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ண ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ஸோ ஜெர்மனி முடிஞ்சிச்சா? ஜப்பான், சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரியான ரஷ்யா, 5th கண்ட்ரி வந்து ரஷ்யா. ஓகே, ஸோ ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர், அங்கேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஸோ டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் நம்ம வந்து பார்ட் 4A வந்து ஆர்டிகல் 51A அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 டியூட்டி இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாலேருந்து அடாப்ட் பண்ணது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அப்புறம் ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ரஷ்யானாலே நமக்கு ஜஸ்டிஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன? ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ இந்த 3 ஐடியல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸையும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணோம். ஓகே, ஒன்று ஃபண்டமெண்டல் டியூட்டி, இன்னொன்று வந்து ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி எது? பிரான்ஸ். ரிபப்ளிக் அப்படின்றதும் பிரான்ஸ். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ரஷ்யா முடிஞ்சிச்சா? ஸோ இங்கே பாருங்க. ஓகே, அகைன் நான் சொல்றேன், ஜப்பானு, சவுத் ஆப்பிரிக்காவா? ஸோ அடுத்தது பிரான்ஸ் பார்த்தோம், ஜெர்மனி பார்த்தோம், அப்புறம் இங்கே போயிடுறோம் ரஷ்யா போயிட்டோம். ஓகே, ரஷ்யா வந்து ஃபிஃப்த்தா பார்த்தோம் ரஷ்யாவை. ஓகே, ரஷ்யா 5th. 6th மறுபடியும் எங்கே வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கனடா வரும். ஓகே, 6th இந்த சைடு வரும். 5th அந்த சைடு பார்த்ததுக்கப்புறம் இந்த சைடு 6th வந்து கனடாக்கு வரும். ஸோ கனடாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கனடா அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்டருக்கு தான்ப்பா எல்லாமே ஃபேவராக பண்ணியிருக்கான். C for C அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் சொல்றேன், C for C. கனடா அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸும் கனடால இருந்து தான் வந்திருக்கும். ஈவன் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கூட கனடால இருந்து இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி மாடல் தான் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி எனாக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி அப்படின்னா அது வந்து பிரான்ஸ். ஆனால் நம்ம யூஸ் பண்ற இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டிலாம் இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்டி பாஸ் பண்ண அந்த லா வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா கனடாவை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டி தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஜிஎஸ்டியுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தானே பவர் அதிகம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கனடா அப்படின்னாலே C for C, கனடானாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆப்ஷனை பார்த்து கூட நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, பட் டைரக்டாக மனப்பாடம் பண்ணிருங்க எல்லா ப்ரொவிஷன்ஸையும். பட் ஸ்டில் ஓகே ஓகே. ஸோ என்ன ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் பார்த்துட்டோம். சென்டர்னாலே கனடானாலே சென்டர்னு பார்த்தோம். ஸோ ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னர் எதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க? நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு தான், ஒரு செக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கவர்னர் அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ கவர்னருமே வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால வந்து கவர்னருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்றது தான். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரும் சென்டருக்கு பவர் கொடுக்குற மாதிரி தான் வருது. ஸோ அது வந்து கனடா தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து வேற. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்றது கனடாலேருந்து, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து தான். ஸோ அப்புறம் ரெசிடியூரி பவர்ஸ். ஓகே, ரெசிடியூரி பவர்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றத பார்த்துருப்போம்.
எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஷெட்யூல் 7ல் வந்து பார்த்துருப்போம். ஃபெடரல் எஃப் டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ல எஃப் வந்து ஃபார் ஃபெடரல். ஸோ அதில் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு லிஸ்ட்லையும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், சர்டன் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்டில் அவங்க தான் எனாக்ட் பண்ண முடியும். யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டில் யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ணலாம். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லாஸ் எனாக்ட் பண்ண முடியும். கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே எனாக்ட் பண்ணலாம். 2 பேரோடதும் கான்ட்ரடிக்ட் ஆகும்போது சென்ட்ரல் லா தான் ப்ரிவேல் ஆகும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 3 லிஸ்ட்லையுமே இல்லாத ஏதாவது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து புதுசாக வரலாம் இல்லையா ஃபியூச்சரில். 3 லிஸ்ட்லையுமே மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்டும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதில் இல்லாத ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும்போது அதை தான் வந்து நம்ம ரெசிடுவரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ரெசிடுவல் பவர்ஸ். ஓகே, ஸோ அந்த ரெசிடுவரி பவர்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ ரெசிடுவரி பவர்ஸ் அப்படின்றது சென்டருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொவிஷன்னா கனடாலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக வந்து பாருங்க. ஃபெடரேஷன் ஸ்ட்ராங் சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ரெசிடுவரி பவர்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன்று. ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட். ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஆர்டிகிள் 143ல வரும். அதாவது பிரசிடென்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் தான் எல்லா லாஸையும் பில்லையும் வந்து பாஸ் பண்ணும்போது அவர் அசன்ட் கொடுத்தா தான் அது லாவா மாறும் அப்படின்றது தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ அப்படி அவர் அசன்ட் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு டவுட் வருது, இந்த லா இந்த பில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அசன்ட் கொடுக்க போறாரு, அவர் தானே ஒப்புதல் கொடுக்க போறாரு. ஸோ அப்போ ஒரு டவுட் வருது, இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு எனாக்ட் பண்ணலாதானா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வருது அப்படின்னா அப்போ வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட ரெஃபர் பண்ணி அந்த பில்லை ஒரு அட்வைஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 143 அப்படின்றது. பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில்லை வந்து அசன்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டவுட் வருது அப்படின்னா அவர் யாரை ரெஃபர் பண்ணுவாருன்னா ஆர்டிகல் 143 அப்படின்ற அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பில்லை ரெஃபர் பண்ணலாம். அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு இது அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பில்லை ரெஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லப்பா இது வந்து என்ன சொல்றது, இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இன்வாலிடு, கான்ஸ்டியூஷனை மீறி எனாக்ட் பண்ண லா இது அப்படின்னு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் it is not binding on the president. So அது வந்து நம்ம டீடைலா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, so decision of supreme court, recommendation of supreme court வந்து or opinion of supreme court is not binding on the president. ஓகே, so அப்படி சொன்னாலும் பிரசிடென்ட் நினைச்சா சைன் போடலாம், பட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது இந்த கனடாலேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தோம் ஜப்பானு ஃபர்ஸ்ட், அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் ரஷ்யா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ ரஷ்யாக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 6th வந்து என்னன்னா கனடா அப்படின்னு பார்த்தோமா. ஸோ கனடாக்கு அப்புறம் அகைன் இந்த சைடு போயிடணும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ட்ரியான 7th கண்ட்ரி ஆஸ்திரேலியா, சின்னதாக இருக்கும்ல, அதுவும் இந்த சைடு தானே இருக்கு ஈஸ்ட்ல. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் கான்கரண்ட் அண்ட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னு ஒரு சில்லியாக தான் இருக்கும், பட் சொல்கிறேன். கங்காரு இருக்குல்ல, கங்காரு ஆஸ்திரேலியானாலே கங்காரு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஸோ அந்த கங்காரு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அம்மாவோட அந்த தாய் அந்த ஃப்ரண்ட் வெயிட்டில் தானே ஒட்டி ஜாயிண்டாக தானே இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து கான்கரண்ட்டாக தானே ட்ராவல் பண்ணும். ஸோ அப்படி கான்கரண்ட் அண்ட் ஜாயிண்ட். ஸோ அப்படி ஓகே, ஸோ ஓகே புரிஞ்சுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ ஆஸ்திரேலியானாலே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு கங்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கங்காருல அந்த குட்டி வந்து தாயோட ஒட்டி தான் இருக்கு, ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கு. ஓகே, அப்புறம் கான்கரண்ட், 2 பேருமே கான்கரண்டா தான் டிராவல் பண்றாங்க அப்படின்றது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியாலேருந்து வந்தது. ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து தனியாக தான் ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு வந்து எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th கண்ட்ரியான யூஎஸ். ஓகே, இது என்னன்னா 6th கண்ட்ரி சொல்லிட்டோம். 6th கண்ட்ரி கனடா, 7th கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, 8th கண்ட்ரியான யூஎஸ் இங்கே இருக்கு. மறுபடியும் இங்கே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு இங்கே வந்துட்டோம், இந்த சைடு வந்துட்டோம். ஸோ யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஎஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அமெரிக்கா அப்படின்னாலே எல்லாரும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றதுக்கு. ஸோ அமெரிக்கன் இப்போ நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். யார் வேணால் யாரை வேணால் எதிர்த்து பேசலாம். அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்சல்யூட்டாக இருக்கும். ஓகே, அமெரிக்காவில் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இந்த ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லாம் எங்கே வருது? ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. ஓகே, ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது நமக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரியான அமெரிக்காவில். அங்கேருந்து நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி
இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் எல்லாருமே சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து அம்மா அப்பாட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுவாங்க. எப்பவுமே இப்போ இந்தியாவில் தான் 30 வயசு 35 வயசு வரைக்கும் பசங்க வந்து பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியே இருக்காங்க. ஓகே, அமெரிக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா 14-15 வயசுலேயே அவங்க வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலி சிஸ்டம்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு இண்டிபெண்டன்ஸ்ன்றது இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை இண்டிபெண்டன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ அதனால இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்றது ஷார்ட்கட்டா சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி வரும்போது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றதும் வந்துடும். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது வந்துருது. ஸோ அடுத்தது ஓகே, பிரசிடென்ட்டையே இம்பீச் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான பவரும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து தான் வந்திருக்கும். பிரசிடென்ட்டையே நம்ம தூக்கலாம். ஓகே, பிரசிடென்ட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். ஸோ ஹையஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஹையஸ்ட் பர்சன் இன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து தான். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஓகே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான். ஸோ அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், ஆஃபீஸ் ஆஃப் வைஸ், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து எடுத்துருப்போம். ஸோ அமெரிக்கான்றது ரொம்ப ஈஸி. அமெரிக்காவில் எல்லாரும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது இருக்கும். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எதில் வருது, ஃபண்டமெண்டல் ரைட்டில் வருது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்புறம் எல்லாருமே இண்டிபெண்டாக இருப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜுடிஷியல் ரிவ்யூவும் வந்துடும். ஓகேவா, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்துருச்சு. அப்புறம் பிரசிடென்ட்டை இம்பீச் பண்ணுறது, ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தூக்குறது. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒர்க்லாம் அதுக்கான ப்ரொசீஜர் இல்லாமல் அமெரிக்காவில் தான் எடுத்திருப்போம். அப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்டும் அமெரிக்காவில் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். ஓகே, பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது தான் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ் தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் கிட்டேருந்து நம்ம என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எடுத்தோம்னு பாருங்க. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம்ல. ஸோ அதான் ரூல் ஆஃப் லா. ஓகே, ரூல் ஆஃப் லா அப்படின்ற ப்ரொவிஷன் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஓகே, நம்ம எப்படி பில்லை வந்து லெஜிஸ்லேட் பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து நம்ம பார்லிமெண்ட் பார்க்கும்போது பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரையும் வந்து நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து, யூகே கிட்டேருந்து தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ அப்புறம் ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் லா அப்படின்னாலே லாவோட எப்படி எனாக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இங்கே ரூல் ஆஃப் லான்னு வந்துருச்சு. ஸோ லாவை எனாக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ எங்கே எனாக்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் பார்லிமெண்ட்ல தானே எனாக்ட் பண்ணோம். ஸோ ஒரு லிங்க் தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ரூல் ஆஃப் லா, ஸோ லாவை எனாக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எங்கே எனாக்ட் பண்ணுறோம், பார்லிமெண்ட்ல. ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்டே தான் வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ அப்புறம் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ். ஓகே, பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே பி வருது பாருங்க. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அப்புறம் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், அப்புறம் ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்றது. ரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நிறைய இருக்கும்ல, ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்ச்சுரி, கோ வாரண்டோ, ப்ரொஹிபிஷன். ஸோ அந்த ரிட்ஸ். ஓகே, ஸோ அதான் ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து ரிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கிலாந்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அந்த ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட் சிஸ்டம். ஓகே, சி. ஓகே, பி அப்படி இந்த பிரிட்டிஷ்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த லான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, பி பி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்று வந்து பிசி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ பி பின்றது என்னன்னு சொல்கிறேன், சின்றது என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லா, ரூல் ஆஃப் லா, அப்புறம் அந்த லாவை எனாக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அந்த லாவை எங்கே போடுவேன், பார்லிமெண்ட்ல போடுவேன். ஓகே, அதான் அந்த பி எடுத்துக்கணும். உடனே இதில் பி எடுத்துக்கணும். பி எடுத்துக்கணும்னா பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், அப்புறம் ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் லெட்டர் சி தானே. ஸோ இந்த சியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்றது கேபினட் சிஸ்டம், அப்புறம் சிட்டிசன்ஷிப், அப்புறம் பைகேமரலிசம். ஓகே, கேபினட் சிஸ்டம், சிட்டிசன்ஷிப், சிங்கிள் அப்படின்னு வந்தோம்னா இங்கே பை ஒன்று வருது, அப்புறம் 2 1 வருது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சிட்டிசன்ஷிப், இல்லை பி ஃபார் பி, பிரிட்டிஷ்ல பி, பைகேமரலிசம், எனி ஷார்ட்கட். ஓகே, நீங்களா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லா, ரூல் ஆஃப் லா. ஸோ அந்த லாவை எனாக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அந்த லாவை எங்கே போடுவோம், பார்லிமெண்ட்ல போடுவேன். ஓகே, பி எடுத்தாச்சு. அப்புறம் பார்லிமெண்டோட ப்ரிவிலேஜஸ். ஓகே, பார்லிமெண்டோட ப்ரிவிலேஜஸ். அப்புறம் பி, அடுத்த பி வந்து ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ். ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சி அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். பிக்கு அப்புறம் சி. ஸோ சின்றது கேபினட் சிஸ்டம், கேபினெட். ஓகே, கேபினெட் முடிஞ்சு இன்னொரு சி என்ன, சிட்டிசன்ஷிப். ஓகே, சிட்டிசன்ஷிப். அப்புறம் பிலேயே இன்னொன்று வரும் என்ன, பைகேமரலிசம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா
பிரிட்டிஷ் கிட்டேருந்து எடுத்த ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்டே தான் இந்த பேட்டர்னை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஜப்பான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். அடுத்து என்ன பார்த்தோம்? சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? பிரான்ஸ், அப்புறம் ஜெர்மனி. ஓகே, 3, 4 வந்து பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. அடுத்து ரஷ்யா பார்த்தோம். 4th வந்து ரஷ்யா. 5th வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? கனடா பார்த்தோமா? 5th வந்து ரஷ்யாக்கு அப்புறம் கனடா. 6th என்ன பார்த்தோம்? கனடாக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா பார்த்துருப்போம். கனடாக்கு அப்புறம் இந்த சைடு ஈஸ்ட்டுக்கு வந்துடணும் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? 7 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பார்த்துருப்போமா? ஓகே, யூஎஸ் பார்த்தோம். அடுத்து 8 என்ன பார்த்தோம்? சாரி, 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகே, 7 வந்து ஆஸ்திரேலியா. இங்கே 5, 6, 7 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பார்த்தோம். 8 வந்து யூஎஸ். ஓகே, 9 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்த்துருக்கோம். பிரிட்டிஷ்க்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டும் இருக்குது. ஓகே, ஸோ வேர்ல்டு மேப் இருக்குன்னா இங்கே பிரிட்டிஷ்க்கு பக்கத்துலேயே தான் அயர்லாண்டும் இருக்குது. ஓகே, ஸோ அது ரெண்டும் பக்கத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 9 and 10 வந்து பிரிட்டிஷ் அண்ட் அயர்லாந்து. ஸோ அயர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி. அயர்லாண்ட்லேருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்போம். ஓகே, ஸோ அடுத்தது நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா. ஸோ எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா நம்ம எங்கே பார்த்தோம்? எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா அண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற அந்த 2 ப்ரொவிஷனையுமே சவுத் ஆப்பிரிக்கால பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அதுவே நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் 250ல் 238 வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட். அந்த இன்டைரக்ட்லி எலெக்டட் மெத்தடை வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எடுத்திருப்போம். அதுவே 12 பேர் 250 + = 238 + 12 தானே. ஸோ அந்த 12 நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி வச்சு அதில் ஒரு சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே நம்ம காலனியாக இருக்கும்போதே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நிறைய சட்டம் போட்டிருப்பாங்க. பட்டய சட்டம், கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி, சார்ட்டர் ஆக்ட், ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டம், இது பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்புறம் சார்ட்டர் ஆக்ட் 1793, 1813, 1833, 1853, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, 1919 அதெல்லாம் போட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுவுமே பிரிட்டிஷ் போட்டது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. என்ன எடுத்திருப்பாங்கன்னா இந்த ஃபெடரல் ஸ்கீம். ஓகே, இந்த ஃபெடரல் ஸ்கீம் அப்படின்றது இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்னு 3 இருக்குல்ல. ஸோ அது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் இந்த ஃபெடரல் ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கவர்னர் அப்படின்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட செக்குக்காக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்னாலே சி ஃபார் சி கனடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் இருக்கும். அதே மாதிரி ஜுடிஷியரி அப்படின்னு ஒன்று வேணும் அப்படின்றது சொன்னதும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதான் மொத்தம் 11 கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், நம்ம கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்த ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்ல்டு மேப்பில் வச்சு நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.